வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 75 மார்க் எக்ஸாமு. ஸோ இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அதனால் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 10ஆம் வகுப்பு அறிவியல் பொதுத் தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. 7 × 14 நியூட்டனின் இரண்டாம் விதியினை கூறுக. ஸ்டேட் த நியூட்டன்ஸ் செகண்ட் லா. அடுத்து பார்த்தீங்கன்னா எதிரொலியின் ஏதேனும் 2 பயன்களை எழுதுக. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாயில் விதி, எதிரொலியின் ஏதேனும் 2 பயன்பாடுகள், அதே மாதிரி நியூட்டன் லா நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியிலேருந்து இந்த கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. ரைட் த ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் சஃபிக்ஸ் ஃபாலோயிங் த கிளாஸ் காம்பவுண்டு. மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் யாவை. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ABCD ஆகிய பாகங்களை அடையாளம் காண்க. நெக்ஸ்ட் பரிணாமம் என்றால் என்ன, பரிணாம கோட்பாடை முன்மொழிந்தவர் யார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைசின் அமினோ அமிலம் சேர்ந்த 2 மக்காசோள கலப்புயிரி வகைகளின் பெயர்களை எழுதுக. நேம் த 2 மைஸ் ஹைப்ரிட் இன் ரிச் இன் அமினோ ஆசிட் லைசின். இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன. வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்ஸ் ஆஃப் ஹார்ட். 22 வந்து கம்பல்சரி. நெக்ஸ்ட் 7 × 4 28 4 மார்க்கு. நிறை மற்றும் எடை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். ஒளியின் ஏதேனும் 4 பண்புகளை கூறுக. அதே மாதிரி இசை அரங்கங்களின் மேற்கூரை வளைவாக இருப்பது ஏன். உலோகக் கலவை என்றால் என்ன. உலோகக் கலவை உருவாக்குவதற்கான காரணங்கள். கீழ்கண்ட சேர்மங்களில் கார்பன் சங்கிலி தொடரை பொறுத்து வகைப்படுத்துக. அதே மாதிரி சுவாச ஈவு என்றால் என்ன. ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாடை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து நீராவி போக்கு நடைபெறும் நிகழ்ச்சியின் படம் வரைந்து பாகம் விளக்கவும். துகளுடைய செல்களின் வரைபடங்களை வரைக. ட்ரா அண்ட் லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ட்ரா த பிக்சர்ஸ் ஆஃப் கிரானுலோசைட். உயிரினங்களின் தோற்றம் பற்றிய கோட்பாடுகளை பட்டியலிடுக. வட்டார இன தாவரவியல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார். மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்பவியலுடைய முக்கியத்துவம் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 மார்க்கு. மின்னோட்டம் என்றால் என்ன. மின்னோட்டத்தின் அழகியாது வரையறுக்கவும். மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும், அதனை ஒரு மின்சுற்றில் இணைக்க வேண்டும். இயற்கை கதிரியாக்கத்தை கண்டறிந்தவர். செயற்கை இயற்கை கதிரியாக்கத்தோட பண்பு. வேளாண் துறையில் கதிரியாக்க ரேடியோ ஐசோடோப்பு பயன்கள். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அணுக்கட்டியன் வரையறுக்கவும். துகள் மற்றும் அணுகு மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு. செயற்கை வினை வரையறுக்கவும். செயற்கை வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி மீள் மற்றும் மீளாவினை வேறுபடுத்துக. செயற்கை ஆக்சின்கள் என்பனையாவை எடுத்துக்காட்டு தருக. மூவினை வரையறுக்கவும். ஆண்களின் 2ஆம் நிலை இனப்பெருக்க உறுப்புகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மென்டல் தன் ஆய்விற்கு ஏன் தோட்டப்பட்ட அணுச்செடியினை தேர்ந்தெடுத்தால் மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தீர்வை தருக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.